ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சிதா சமையல். நம்ம இன்னைக்கு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா வடை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். பிரெட்டும் அவலும் வச்சு ஒரு வடை செய்யலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கப் ஃபுல்லாக அவல் எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கழுவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இருங்க, கழுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கழுவி எடுத்தாச்சு 2 தண்ணியில். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும், ரொம்ப நேரம்லாம் 2 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினோடனே நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இது வந்து ஒரு 6 பிரெட் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நம்ம இந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கலாம். இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம் பிரெட் எல்லாத்தையும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நான் அதுக்கு ஒரு வடிகட்டி வடிகட்டிட்டேன். நல்லா பிழிஞ்சிடணும். ஏன்னா ஒரு சொட்ட அளவு கூட தண்ணி இருக்கவே கூடாது. நல்லா ட்ரையாக ஆக்கிடணும் நம்ம. ஏன்னா வடைக்கு பிசையும் போது ரொம்ப தண்ணியாகிடும். இந்த அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய அவலை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ப்ரெட்டை பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் ஆட் பண்ணிடலாம். இது நான் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸுங்கிறதுனால 2, பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வெங்காயம் போதும். இப்போ நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, இதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்மளுடைய வடைக்கான மிக்ஸை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் இதில் கொத்தமல்லி இலை, அதையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக, அதையும் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கும். தண்ணியை வந்து ரொம்ப அதிகமாக டக்குன்னு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றி பிசையணும். நம்மளுடைய வடை மிக்ஸ் வந்து பாருங்கள், இப்படி வரணும். எல்லாத்துலேயும் ஒட்டாகாமல் இந்த அளவுக்கு. இப்போ நம்மளுடைய வடை மிக்ஸ் எடுத்தாச்சு. நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் வேணால் ஆயில் தேய்ச்சிக்கோங்க கையில். ஸோ உளுந்து வடை மாதிரி நம்ம போட்டு எடுத்துட்டோம். ஸோ இது போல் நம்மளோட எல்லா வடை மிக்ஸையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம வடை போட்டுடலாம். நம்ம எண்ணெய் வந்து நம்ம ஹையில் தான் வச்சுருப்போம். நல்லா சூடானோடனே சிம்மில் வச்சுட்டு தான் வடையை போடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். ஏன்னா டக்குன்னு கருகிடுச்சுன்னா உள்ளேயும் வேகாத, நம்ம உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு போடும்போது உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய வடையெல்லாம் திருப்பி போட்டுருவோம். அது லைட்டாக செவந்து மேலே வரப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். இது பாருங்கள், நம்மளுடைய வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டைமே எடுக்காது. இது நம்ம நினச்ச உடனே டக்குன்னு போய் செஞ்சிடலாம். அவ்வளோதான். அவல் இருந்தால் போதும். அவலும் ப்ரெட்டும் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு. பாருங்கள், நம்மளுடைய வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இது அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். மேலே பாருங்கள், அவ்வளோ மொறுன்னு, உள்ளே அவ்வளோ அழகாக வெந்து சூப்பராக இருக்கும் இந்த வடை. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் இது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நம்மளுடைய அடுத்த செட்டு வடையும் போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய இந்த அவல் பிரெட் வடை வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளுடைய வடையெல்லாம் நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய வடை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோன்ட்டு. இருங்க, நான் உங்களுக்கு இதை எடுத்து பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.